கர்த்தருடைய நாமத்தினாலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த நல்ல நாளுக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேலே பூர்ணமாய் விளங்கும்படி இந்த நாளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படிக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் செய்யப்படும் எல்லா பிரயாசங்களும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படவும் அங்கீகரிக்கப்படவும் தக்கதான கிருபைகளை தாரும். பாடப்போகின்ற பாடல்கள், வாசிக்கப் போகின்ற வேத பகுதி, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகின்ற நேரங்கள் அத்தனையிலும் உம்முடைய பிரசனம் துணையாக இருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவருடைய முழு உதவியும் ஒத்தாசையும் இந்த நாளிலே எங்கள் மேலே கடந்து வர ஆவியானவராகிய தேவனுடைய கரங்களுக்குள் இந்த நாள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனையோடு இந்த சங்கீதத்தை இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் இந்த நல்ல நாளில் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கு உண்டான சகல நன்மைகளை பாக்கியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறனாலே இந்த சத்தியமான காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படிக்காக ஏற்ற ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு உருவாக்கி தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று 23வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார். அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே, நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் ஆமென் ஆண்டவரே, நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் ஆமென் ஆண்டவரே, கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடித்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடித்து விடாமே. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு,
நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. ஆமே 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 பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டி ஆமே பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டி ஆமென் ஆமென் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆமென் படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். அல்லேலூயா. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் ஆமென் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் 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 பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பேலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. அதை தாங்கிட பேலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்றும் நன்மைகள் செய்பவரே.
என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. அல்லேலூயா 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 லூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே. தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே. உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. எங்கள் கால் மிதிக்கும் தேசமில். ஆமென் ஆண்டவரே. என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. எண்ணெய் அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடும் நீச்சல்லாடும் மூழ்கியே நேசரன்பில் மகிழ கரங்களை தட்டி அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் கரங்களை தட்டி உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் மூற்றும் மூற்றும் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் ஆமென் ஆமென் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. கர்த்தர் நம் நடுவிலே உலாவும் தேவனாய் இருக்கிறதற்காய் கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நமக்கு பாராட்டுகின்ற எல்லா இரக்கங்களுக்காக நன்றி. அவர் நம் மேல் வைத்திருக்கக்கூடிய அளவற்ற கிருபைகளுக்காக நன்றி. அவருடைய கிருபை, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் நம்மோடு கூட இருக்கிறதற்காய் நன்றியோடு நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நாளைய தினம் வாக்கு எண்ணப்படக்கூடிய நேரம். எந்த பிரச்சனைக்குரிய காரியங்களும் உருவாக்கப்படக்கூடாது. வாக்குப்பெட்டிகள் மாற்றி அமைக்கப்படக்கூடிய நிலைகள் உருவாக்கப்படக்கூடாது. தகுந்த ஆட்சியாளர்களை கர்த்தராகிய தேவன் தேர்ந்தெடுக்கும்படிக்காக இந்த வாக்கு பதிவுக்கு பின்பதாக இத்தனை நாட்கள் பரியந்தம் அது மெய்யாகவே பாதுகாக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்ட ஒன்றாக விளங்கிற்று. அதிலும் கூட எந்த விதமான தீமையான காரியங்களும் உருவாக்கப்படக்கூடாது. மட்டுமல்லாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு ஒருவேளை ஏதாகிலும் கட்சிகள் தோற்று போகிறது உண்டானால் அந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏதாகிலும் தீமையான முடிவுகளை எடுத்து விடாத அளவிற்காக கர்த்தருடைய பாதுகாப்பு ஜனங்களை காப்பாற்றும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஜெபிக்கணும். இது ஒரு வாக்குப்பதிவுக்குரிய ஒரு காரியம்தானே தவிர இதுல எந்த விதமான தன்மைகளும் உருவாக்கப்படுகிறது என்கிறதை பற்றிதான ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட இவைகள் எல்லாவற்றையும் அந்த ஜனங்களுடைய மனம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கான கிருபைகளை கர்த்தர் தரும்படிக்காக எந்த அசம்பாவிதங்களும் எந்த தப்பிதமான அந்த முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகளும் எந்த தற்கொலைக்கு தூண்டக்கூடிய நிலைகளும் காணப்படாதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே நாளைய நாளில் எண்ணப்படக்கூடிய
வாக்குக்குரிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய தலையீடு பரிபூர்ணமாய் விளங்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஊக்கமான மனதோடு கூட இணைந்தவர்களாய் நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய இந்த தேங்க்யூ மை ஃபாதர் தமிழகத்திற்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல உரிமையாளர்களை, நல்ல கர்த்தருடைய நாமத்தினாலே தலைவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து இந்த பகுதியை நல்லாட்சி செய்யக்கூடிய மக்களுடைய கரங்களிலே இந்த பகுதியை கர்த்தராகிய தேவன் தரும்படிக்காக எல்லாரும் ஒருமனப்படுங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே ஆளக்கூடிய மக்களை உருவாக்குகிறதும் ஆட்சியிலே நின்று மக்களை தழுகிறதும் கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள கரங்களில் அல்லவோ இருக்கிறது. கர்த்தருடைய கரங்களுக்கு நேராக உள்ளத்தை திறந்து எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமாய் 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 இந்த தேங்க்யூ மை ஃபாதர் வாக்கு எண்ணிக்கையினுடைய நாள்ல எந்த தீமையும், எந்த அசம்பாவிதங்களும், எந்த பிரச்சனைக்குரிய காரியங்களும் உருவாக்கப்படக்கூடாது. எந்த வன்முறைகளும், எந்த விதமான உயிரிழப்புகளும் உருவாக்கப்படக்கூடாது. நல்ல முறையில் வாக்கு எண்ணிக்கைக்கூடிய காரியங்கள் உருவாக்கப்பட்டு நல்ல தலைவர்களுடைய கரங்களிலே நம்முடைய தமிழகம் ஒப்புக் கொடுக்கப்படும்படிக்காக எல்லாரும் இந்த ஜெபம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஊக்கமாக 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 கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தினால எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க. இது நம்முடைய தமிழகத்தினுடைய உரிமை. நம்முடைய தமிழகத்தில் எந்த தீமையும் வராத அளவிற்காக கர்த்தராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களை மட்டும் கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படிக்காக எல்லாரும் சத்தத்தை வைத்து உங்க கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். சாத்தானுடைய எந்த விதமான தலையீடும் இந்த வாக்கு தேங்க்யூ மை ஃபாதர் எண்ணிக்கையினுடைய நாட்களில் உருவாக்கப்படக்கூடாது. சாத்தானுடைய எந்த விதமான தேங்க்யூ மை ஃபாதர் தீமையும் இந்த நாட்களிலே வராதளவிற்காக சத்துருவின் எல்லா வல்லமைகளை கர்த்தருடைய கரம் தடுத்து போடும்படிக்காக எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க. நன்றி நன்றி நன்றி. எங்கள் தேவனே இரக்கங்களை தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளிலே உருவாக்கப்படக்கூடிய வாக்கு எண்ணிக்கையினுடைய காலங்களில் எந்த தீமையும், எந்த அசம்பாவிதங்களும், எந்த பயங்கரங்களும், எந்த உயிரிழப்புகளும் எங்கள் தமிழகத்திலே காணப்படாத அளவிற்காக கர்த்தராகிய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல ஆட்சியை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று உம் நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய சொந்த ஜனங்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்கும். ஏற்ற மகிமைகளை தடையில்லாமல் தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் தெளிவான ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தை பற்றி பல செய்திகளை நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு காரியத்தை நீங்களும் நானும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அந்த காரியத்தை பற்றிதான ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். புரிந்து கொள்ளாமல் ஏதாகிலும் ஒரு ஓட்டத்தில் நாம் கடந்து போகிறது உண்டானால் அந்த ஓட்டம் என்னமாய் முடியும் என்கிறதை பற்றி உங்களாலும் என்னாலும் நிதானித்து பார்க்க முடியாது. அப்ப என்ன காரியம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதை நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விருப்பப்படுகின்றார். இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவான கண்களை கொண்டு நான் பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இயேசுனுடைய வாழ்க்கையில அவருடைய தெளிவுக்கு மாற்றாக எந்த விதமான கருத்தை உங்களாலும் என்னாலும் பேச முடியாது. தன்னுடைய லட்சிய ஓட்டம் இதுதான் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே நிர்ணயமாய் பார்க்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்திருந்தார். அவரை வழி விலக்க பல ஜனங்கள் பல வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சார். நீங்க அற்புதங்களை போய் அநேகம் அரமனைகளுக்குள்ளாக செய்கிறது உண்டானால் உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக வெளியாக்கப்பட முடியுமே. கர்த்தருடைய நாமத்தினாலே சில சீஷர்கள் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்பதான் அந்த ஊழியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், ஊழியத்தை துவங்கி இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் இதோ சமீபமா இருக்கிறது என்கின்ற ஒரு மகாபெரிய உன்னதமான ஊழியத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இப்ப பார்த்து நீங்க சொல்றீங்க எருசலேமை நோக்கி நாம் மெய்யாகவே பயணப்படுகின்றோம், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய வேளை வரப்போகிறது, இந்த முக்கியமான நேரத்துல ஊழியம் வளரக்கூடிய நேரத்துல நீர் இந்த உலகத்தை விட்டு போகிறது உண்டானால் ஊழியம் என்னமாய் மாறும் என்று சொல்லி ஜனங்கள் யோசிச்சாங்க. கர்த்தர்ட்ட போய் ஆலோசனை சொல்றாங்க, நீங்க போயிடாதீங்க, நீங்க இந்த மாதிரியான ஒரு காரியத்தினூடாக போகிறது உண்டானால் நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த ஊழியத்தினுடைய காரியம் ஒண்ணும் இல்லாம போயிடும். பேதுரு என்கின்ற அந்த மனிதன் கர்த்தராக தேவனை பார்த்து சொல்கிறார், உமக்கு இந்த ஒரு காரியம் நடக்கக்கூடாது, ஏன்னா இத்தனை காலங்கள் பரியந்தும் ஊழியம் என்றால் என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. கர்த்தருடைய நாமத்தினால் நீர் எங்களை அழைத்தீர், வலைகளை போடக்கூடிய உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், மனுஷனை பிடிக்கக்கூடிய மக்களாய் நான் உங்களை உருவாக்குகிறேன்னு சொன்னீங்க. உங்க வார்த்தைகளை நம்பி நாங்கள் மெய்யாகவே ஊழியத்திற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம்.
இப்ப பார்த்து திடீர்னு நீங்க போகிறது உண்டானால் இந்த ஊழியத்தினுடைய நிலை என்னமாய் மாற்றப்பட முடியும்? பேதுரு அந்த எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறார். யோசிச்ச ஆண்டவராகிய தேவனை பார்த்து சொல்லுகின்றார், இது உமக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே. நடந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு கட்டியிருக்கக்கூடிய இந்த ஊழியம் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட ஆரம்பிச்சு. ஆகவே ஊழியத்தை ஒரு லெவலுக்கு நீங்க கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்திற்கு இணங்க நீங்க போயிட்டா பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் சொல்லுகின்றார், நீ ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை சிந்திக்காம மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார் என்பதை பற்றி பேசுகிறார். அப்ப ஒரு தெளிவான ஒரு அழைப்பு ஆண்டவராகிய தேவனுக்குள் காணப்பட ஆரம்பிச்சதுனால எத்தனை தடைகள் காணப்பட ஆரம்பித்தாலும், எத்தனை பிரச்சனைக்குரிய காரியங்கள் அவருக்கு எதிராக வர ஆரம்பித்தாலும் கூட கர்த்தராகிய தேவன் தன்னுடைய அழைப்பை விட்டு இங்கும் அங்கும் விலகி போனாரானா போகல. காரணம் என்ன? அவருக்கு ஒரு தெளிவு, அந்த அழைப்பை பற்றி தான ஒரு தெளிவு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன அழைப்பை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான அழைப்பை பற்றி பேசுகிறார். உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான ஒருவேளை நீங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஊழியத்தை தான் கர்த்தர் தந்திருப்பார் போல இருக்கிறன்னு சொல்லி சில ஜனங்கள் சொல்லுவாங்க. சில ஜனங்கள் உங்களை பார்த்து இல்ல உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் ஒருவேளை தீர்க்க தரிசன அழைப்பை தந்திருக்கிறார் போல இருக்கிறது சொல்லுவாங்க. சில ஜனங்கள் இல்ல நீங்க கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்யக்கூடிய, அடையாளங்களை செய்யக்கூடிய மனிதனாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். எங்க போறது, என்ன ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியும் தெரியாது. அநேகம் ஜனங்கள் ஆளாளுக்கு தங்கள் மனம் போன போக்கின்படி பேசக்கூடிய நிலைகளை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில சகல காரியங்களையும் நேர்த்தியாக நன்மையாக தேவனுடைய விருப்பம் அறிந்து பூர்த்தியாக உங்களாலும் என்னாலும் ஆகும். தெளிவான பார்வைன்னா என்ன அர்த்தம்? என்னை குறித்தும் என்னை பற்றிதான அழைப்பை குறித்தும் என் தேவனை பற்றியும் எனக்கு முன்பதாக காணப்படக்கூடிய சூழ்நிலைகளை பற்றியதுமான ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். அது மட்டுமல்லாமல் நமக்கு முன்பதாய் காணப்படக்கூடிய எதிராளியாகிய சாத்தானை குறித்தும் நீங்களும் நான் தெளிவான விதத்தில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய ஜனங்கள் என்ன ஒரு காரியத்தை செய்யறாங்க, சாத்தான் என்கின்ற அந்த பிசாசினுடைய ஆவிகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிக்கிறார். இவனுக்கு இந்த காரியத்துக்கு மேல வர முடியாதுங்க, இவனுக்கு இந்த விதமான திராணி எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் இல்லாமல் சாத்தானை எதிர்க்க ஒருவனாலும் முடியாது. கர்த்தருடைய நாமத்தை வச்சாதான் உங்களாலும் என்னாலும் ஜெயிக்க முடியுமே தவிர சாத்தானை மேற்கொள்ள எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் சக்தியும் கிடையாது. ஆகவே அநேக விதமான மக்கள் துணிந்து போய் ஏராளமான காரியங்களிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பப்படுகின்றார், எதிர்பார்க்கிறார் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். எல்லா காரியங்களையும் பற்றிதான ஒரு புரிந்து கொள்ளுதல், எல்லா காரியங்களையும் பற்றிதான ஒரு தெளிவு, எல்லா காரியங்களையும் பற்றிதான ஒரு அறிவு. நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பாதை எப்படிப்பட்ட பாதை, இது அநேக விதமான குறுகலான ஒரு பாதையா அல்லது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத பாதையா, பாதைகளிலே அநேக விதமான கல்லும் முள்ளும் காணப்படக்கூடிய பாதையா அல்லது நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையா, இந்த பாதையிலே ஏதாகிலும் பக்க வழிகள் வருமா, வராமல் போகுமா, இவைகள் எல்லாவற்றையும் ஆழமாய் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் நீங்கள் விரும்புகின்ற இடத்தை சென்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர நம்மால முடியும். அப்ப இந்த ஒரு காரியத்தை பற்றி தான ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். தெளிவை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தெளிவை பற்றி ஒரு சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இங்க வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஊழியம் பார்க்கக்கூடிய மக்கள் சில பேர் இருப்பாங்க, ஜெபிக்கக்கூடிய மக்கள் சில பேர் இருப்பாங்க. சில பேருடைய கரங்களின் மூலம் கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிப்பார். இப்படிப்பட்ட நிலைகள் வரக்கூடிய நேரத்துல சில நேரங்களில் நாம் நம்மை குறித்து நம்மை அறியாமல் மெச்சிக்கொள்ள ஆரம்பிப்போம். எப்படி மெச்சிக்கொள்ள ஆரம்பிப்போம்? ஆண்டவராகிய தேவன் என் மூலம் பெரிய காரியங்களை செய்கின்றார், என் ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தராகிய தேவன் செவி கொடுக்கின்றார். நான் ஏதாகிலும் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறது உண்டானால் தேவன் என்னுடைய எல்லா விதமான ஜெபத்தின் சப்தத்தை மறுக்காமல் ஏற்கக்கூடிய ஒரு தேவனாக, அதற்குரிய பதிலுத்தரவுகள் யாவற்றையும் தரக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறார். ஆகவே எனக்கும் என் கர்த்தருக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பல ஜனங்கள் தவறான சிந்தனையின் ஊடாக கடந்து போறாங்க. முதல் காரியம், உங்கள் உள்ளான நிலைகளை முதல் விஷயமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவன் போராடும்படிக்காக உருவாக்கப்பட்டவன்.
எல்லா நாளிலும் அவனுடைய வாழ்க்கையில ஒட்டு மொத்தமாக எல்லா விதமான பாவத்தின் நிலைகளையும் தாண்டி அவன் விலகி போகக்கூடியவன் அல்ல. எல்லா நாளிலும் போராடி 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 ஜெயிச்சு 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 அடுத்த லெவலுக்கு போய் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தினூடாக கடந்து போக வேண்டியது அவசியம். ஏன்னா ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்தை சொல்லுகின்றார், ஒட்டு மொத்தமா உனக்குள்ள இருக்கக்கூடிய அநேகம் விதமான, அதாவது அந்த மிருகங்களை நான் மெய்யாகவே சேதப்படுத்துகிறது உண்டானால் நீ மெய்யாகவே சோர்ந்து போகக்கூடியவனாய் விளங்கிடுவார். எல்லா விதமான மிருகத்தினுடைய காரியங்களை கர்த்தராகிய தேவன் ஒரு சில விளக்க மாட்டார். அவைகளை போராடி ஜெயிக்க வேண்டிய அநேக விதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நம்மை அறியாமல் பல மிருக சுபாவங்கள் நமக்குள் இருக்கிறதுன்னு அர்த்தம். இவைகளை நீங்களும் நானும் முதல் காரியம் ஆழமாய் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டேங்க, முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எந்த பழுதான காரியங்களும் ஒண்ணுமே பார்க்க முடியாது. எல்லா விதமான பார்வையிலும் ஒரு பரிசுத்தம், எல்லா விதமான நோக்கத்திலும் இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வரைக்கும் அநேகம் போராட்டங்களும் பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை நீங்கள் உணர வேண்டியது அவசியம். நமக்குள் இருக்கக்கூடிய அருவருப்புகளை, இன்னும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகாது இருக்கக்கூடிய பாவ நிலைகளை முதல் காரியம் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். இந்த வார்த்தை நல்ல ஒரு விளக்கத்தை நம்மோடு கூட பேசக்கூடியதாய் இருக்கிறதை பார்க்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 8வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் உள்ளே இருந்தது. முதல் காரியம், ஆண்டவராகிய தேவன் எங்க போய் தீர்க்கதரிசியை பார்க்கும்படிக்காக சொல்லுகிறார் அப்படின்னா, எருசலேம் ஆலயத்துக்குள்ள போய் பாருன்னு சொல்றார். அந்த ஆலயம் ஆண்டவராகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு இடம். கர்த்தராகிய தேவனை இரவும் பகலும் ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். ஆண்டவராகிய தேவனுக்கு உகந்த எல்லா பலிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். ஏதாகிலும் ஒரு மனிதன், சாலமோன் ராஜா இவ்விதமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த ஆலயத்திற்குள்ளாக எவனாகிலும் வந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறது உண்டானால் இந்த ஆலயத்தின் மேலே கண்களை வைத்திருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தராகிய நீர் அவைகள் எல்லா விதமான சத்தத்தையும் கேட்டு அவர்களுக்கு இரக்கங்களை தர வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒருவேளை சிறையிருப்பின் காலத்துல ஏதாகிலும் ஒரு நாட்டிலே அந்த மக்கள் மெய்யாகவே சிறைப்பிடிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் இந்த ஆலயத்தை நோக்கி தங்கள் முகத்தை திருப்பி உம்மை நோக்கி ஜெபிக்கிறது உண்டானால் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய கர்த்தராகிய நீர் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் சிறையிருப்பிலே நின்று அவர்களை நீர் விடுவிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆலயத்திலே 24 மணி நேரமும் வாசம் பண்ணும் கர்த்தர் என்பதை அவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். சொல்றாரு, எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் உடைய பிரசனம் இங்கேதான் இருக்கிறது. எல்லா விதமான சூழ்நிலைகளும் இந்த ஆலயத்தை வந்து அண்டக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனுக்கும் அற்புதங்களை செய்யும் ஸ்தலம் இதுதான். ஆண்டவராகிய தேவன் மனிதனை சந்திக்கக்கூடிய இடம் இதுதான். ஆண்டவராகிய தேவனுடைய கற்பனைகள் வெளிப்படுத்தப்படக்கூடிய இடம் இதுதான். அற்புதங்கள் உருவாக்கப்படக்கூடிய இடம் இதுதான். கர்த்தராகிய தேவன் மனிதர்களுக்கு தேவையான கற்பனைகள் யாவற்றையும் தரக்கூடிய இடம் இதுதான். எல்லா காரியங்களையும் அந்த நாட்களிலே எருசலேம் ஆலயத்திலே ஜனங்கள் செய்யும் ஒரு மக்களாக ஆலயத்தை பார்க்கும்போதே ஜனங்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆலயத்தின் மேலே அவர்களை அறியாத ஒரு பற்றுதல். ஏனென்றால் இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய கண்களும் இருதயமும் நோக்கமாக இருக்கக்கூடிய ஆலயம். இப்ப அந்த ஆலயத்துக்குள்ள தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் உள்ள கூட்டிட்டு போறார். எல்லா ஜனங்களாலும் போற்றி புகழப்படக்கூடிய ஆலயம், எல்லா மக்களாலும் மெச்சப்படக்கூடிய ஆலயம், எல்லா ஜனங்களும் இந்த ஆலயத்துக்குள்ளாக வந்து மிதிக்கிறது உண்டானால் பாவ நிவர்த்தியை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய ஆலயம், அற்புதங்கள் செய்யப்படக்கூடிய ஆலயம், அதிசயங்கள் உருவாக்கப்படக்கூடிய ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய உள்நடையை போய் பார்ப்பான்னு சொல்றார். உள்ள போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கின்றார்? கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசி ஆண்டவராகிய தேவன் ஆலயத்தினுடைய உள்நடையில் உள்ள கூட விடுகிறார். அங்கே எரிச்சல் உண்டாக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தரால் அருவருக்கப்படக்கூடிய அந்த விக்கிரகம் அங்கே நிற்கிறதை அவருடைய கண்கள் பார்த்து. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவராகிய தேவனுடைய எல்லா விதமான மகிமையும் அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வர ஆரம்பித்தாலும் கூட இன்னும் நம்மை விட்டு விலகாத சில சுபாவங்கள் உள்ளே இருக்கிறது நீங்கள் அறிய வேண்டியது அவசியம்.
இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலும் நம்மை விட்டு நீங்கி போகாது இருக்கக்கூடிய பல சுபாவத்தினுடைய தன்மை. நான் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன், எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன் என்று சொல்லி எவனும் சொல்ல முடியாத அளவிற்காக இன்னும் உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலே சுத்திகரிக்கப்படாத நிலைகள் இருக்கிறதை கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன? உன்னுடைய உள்ளான காரியத்திலே காணப்படும் இன்னும் உள்ளே ஒளிந்திருக்கும் அருவருப்புகளை முதல் காரியம் நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் மீண்டும் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு ரோமன் கத்தோலிக்க அதாவது அந்த சமயத்தை சார்ந்த ஒரு நல்ல ஒரு தேவனாகிய கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சகோதரி, ஒரு சிஸ்டர். அவங்க கர்த்தருக்கு பயந்து ஆண்டவராகிய தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று நல்ல ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சார். ஒரு நாள் கர்த்தராகிய தேவன் அவர்களோடு கூட அடிக்கடியாய் பல நேரங்களிலே தொடர்பு கொள்கிறது வழக்கம். கர்த்தர் பேசுவார் அந்த அம்மாட்ட, நிறைய காரியங்களை பேசக்கூடிய கர்த்தர் ஒரு நாள் அந்த அம்மாவை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார். அந்த அம்மாவுடைய பேர் ஜோசப் ஆஃப் மெனண்டஸ். அந்த அம்மாவை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், மெனண்டஸ், உன்னுடைய மனதிற்குள்ளாக இன்னும் சுத்திகரிக்கப்படாத பல பகுதிகள் இருக்கிறத ஆண்டவராகி நான் பார்க்கிறேன். அவைகள் எல்லாம் இன்னும் ஆண்டவராகி எனக்கு அருவருப்பான பகுதிகளாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. அவைகள் எல்லாம் விட்டு நீ விலக வேண்டியது அவசியம். அந்த அம்மாவுடைய மனசுல ஒரு கேள்வி, நான் ஆர்சி பகுதியிலே கன்னியாஸ்திரியாக இந்த மடத்தை விட்டே வெளியே போக மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எங்க பாவம் வர முடியும்? வெளியே போனா கூட பாவத்தினுடைய ஏதாகிலும் ஒரு தன்மை உள்ள வரலாம், ஏதாகிலும் ஒரு அக்கிரமம், யாராச்சும் ஒரு 4 பேரோடு கூட பேசக்கூடிய அந்த வார்த்தையில ஒரு பாவம் வரலாம், அல்லது என்னுடைய பார்வையில பாவம் வரலாம், அல்லது என்னுடைய நினைவுல பாவம் வரலாம். நான் எந்த இடத்திற்குள்ளும் கடந்து போகாமல் ஒரு இடத்திற்குள்ளாக, ஒரு மடத்திற்குள்ளாக இருந்து நான் மெய்யாகவே என்னுடைய பணிகள் யாவற்றையும் செய்யக்கூடியவளாய் விளங்கக்கூடியவள், ஆண்டவருடைய நாமத்தினாலே ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபமாலைகள் எல்லாவற்றையும் சொல்லி என்னுடைய நிலைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தக்கூடியவள். எனக்குள்ள பாவத்தை ஆண்டவராகிய தேவன் எப்படி கண்டுபிடிக்கின்றார்? எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசும். கர்த்தராகிய தேவனை பார்த்து அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடிய காரியம் எனக்கு புரியலையே. வெளியே எங்கேயாச்சும் போனால் கூட என்னுடைய வாழ்க்கையிலே தவறுகள் வருகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு, பாவம் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியும். ஆனால் எங்குமே போகாது இருக்கக்கூடிய, இதே இடத்தை விட்டு நகராது இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி பாவத்தினுடைய நிலைகள் வர முடியும்? எப்படி நீர் என்னை பாவி என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் பேசும். கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் ஒரு தரிசனத்தை அந்த அம்மாவுக்கு முன்னால காமிச்சு, அது ஒரு ஒரு ரொம்ப அழுக்கான சாக்கடை போன்ற பல அசுத்தங்கள் நிறைந்த ஒரு பகுதியில நம்ம உள்ள போய் நிற்கிறாங்க. கால் எடுத்து அடுத்த கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஏராளமான அழுக்குகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி, ரொம்ப அசுத்தமான ஒரு பகுதி. அந்த பகுதியை பார்க்கக்கூடிய அந்த அம்மா கர்த்தராகிய தேவனை கேட்கிறான், ஆண்டவரே இது எந்த இடம் எனக்கு தெரியலையே, இது எல்லா விதமான காரியங்களும் ஒட்டுமொத்த அழுக்கும் இங்கதான் இருக்கிறது, ஒட்டுமொத்த சாக்கடைகளும் இங்கதான் கூடக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது நான் பார்க்கிறேன், எல்லா விதமான அசுத்தங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியை நான் பார்க்கிறேன், இது எந்த இடம், எதுக்காக கொண்டு என்னை கொண்டு நிறுத்திருக்கிறீங்க? கர்த்தராகிய தேவன் அந்த அம்மாவை பார்த்து சொல்லுகிறார், இதுதான் உன்னுடைய இருதயம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். இவ்வளவு அழுக்கா என்னுடைய மனசுக்குள்ள? ஆம் மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் சுத்திகரிக்கப்படாத பல பகுதிகள் உண்டு. அவ்வளவு தூரம் எங்கும் வெளியே போகாம காணப்படக்கூடிய அந்த அம்மானுடைய மனசிலே இத்தனை பழுதுகளை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது உண்டானால் நீங்களும் நானும் ஏமாத்திரம் யோசிப்பார். நம்முடைய மனசுல எத்தனை துன்மார்க்கமான காரியம், எத்தனை தீமையான நினைவுகள், எத்தனை ஆண்டவராக தேவன் அருவருக்கக்கூடிய செயல்கள், எத்தனை பாவத்துக்குரிய அநேக விதமான தன்மைகள் இன்னும் மூடி மறைக்கப்பட்டதாய் வெளிப்போர்வையில நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆண்டவராக தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணக்கூடியவன், கர்த்தருடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்யக்கூடியவன், எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னும் அந்தரங்க சுத்திகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது நீங்களும் நானும் பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லக்கூடிய முதல் காரியத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் கண்களிலே தெளிவு வருகிறது உண்டானால் முதல் காரியம் உன் இருதயத்திலே காணப்படும் சுத்திகரிக்கப்படாத அருவருப்பை முதல் காரியம் நீ பார்க்க வேண்டியது அவசியம். அவைகள் எல்லாம் அந்த நடையிலே உட்கார்ந்து, நடை என்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு விஷயம்தான், அதை கடந்துதான் உள் பகுதிக்குள்ளாக உள்ள போக முடியும். நடையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் என்ன காரியத்தை செய்கிறது? உள்ளே வரக்கூடிய கர்த்தரை தடுக்கக்கூடியதாய் விளங்குகிறது. கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை அந்த காரியம் உள்ளே வரவிடாமல் நடையில உட்கார்ந்து கொண்டு ஆண்டவராகிய தேவன் உள்ளே வர வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய வசனத்தை என்ன காரியத்தை பார்க்கிறோம்? நான் வாசல் கதவண்டிலே நின்று நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் தன்னுடைய கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன். வெளியே இருக்கக்கூடிய கர்த்தர் கதவை தட்டுகின்றார், நீங்களும் கதவை திறக்கிறீங்க என்றாலும் கர்த்தராகிய தேவனால் உள்ள வர முடியல. காரணம் என்ன? நடையிலே எரிச்சல் உண்டாக்கக்கூடிய அந்த காரியம் உள்ள இருக்கு. அவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய எந்த நன்மையும் உங்கள் வாழ்க்கையில பெறவே முடியும்.
நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம் சோர்ந்து போக ஆரம்பிக்கிறோம். ஏன் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் பிரச்சனைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை விட்டு தீர்ந்து போய்விடும் என்று சொல்லி பல ஜனங்கள் பேசினாங்க. ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளுக்கு நாள் பிரச்சனையினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வர ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தரை நோக்கி 24 மணி நேரம் நான் பிரேயர் பண்றேன். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி என்னுடைய இருதயத்தை உடைத்து நான் ஊற்றி ஜெபிக்கிறேன். என்றாலும் என்னுடைய ஜெபத்துக்குரிய பதில் உத்தரவுகள் ஒன்றும் வந்த பாடில்லை. எவ்வளவு நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், இரவும் பகலும் ஓய்வில்லாமல் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய அந்த காரியத்திலும் கூட ஆண்டவராகிய தேவன் எனக்கு இரக்கமான காரியங்களை செய்ய முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணமுமே இல்லை. கர்த்தராகிய தேவன் உங்கள் மேலும் என் மேலும் மன உருக்கம் நிறைந்த ஒரு கர்த்தர் தான். உங்க ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால எல்லா ஜபங்களுக்கும் உரிய சகல பதில் உத்தரவுகளை தன்னுடைய கரங்களிலே வைத்துக் கொண்டு உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் வாசல் நடியில உட்கார்ந்து இருக்கிறான் ஒருத்தன். அவன் என்ன செய்யறான்? கர்த்தர் அவ்வளவு பெரிய நன்மையான காரியங்களை கைகளிலே வைத்துக் கொண்டு உங்களை சந்திக்க உள்ளே வரக்கூடிய நேரத்தில் எரிச்சல் உண்டாக்கக்கூடிய அந்த காரியத்தை கண்ட மாதிரி திரும்பி போயிடும். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த விதமான மேன்மைகளை பெற முடியாமல் நீங்களும் நானும் தவிக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் காரியம், என் நடைகளிலே உட்கார்ந்திருக்கிறது யாருன்னு பாருங்க. எனக்கு வரக்கூடிய நன்மைகளை தடுக்கிறவன் யாருன்னு பாருங்க. எதன் மூலமாய் கர்த்தராகிய தேவன் எனக்கு தரக்கூடிய எல்லா விதமான மேன்மைகளை நான் இழக்க கொடுக்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு தேவன். வேதத்தில் அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அவரை தேடக்கூடிய ஒரு மக்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் குறைவான காரியங்களை தரக்கூடியவர் அல்ல. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தராகிய தேவனை தேடக்கூடிய மக்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுகிறது இல்லை. ஆனால் எல்லா நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாய் காணப்படுகிறதுக்கு என்ன காரணம்? நடையில உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு பாருங்க. அவன் உன்னுடைய வாழ்க்கை விட்டு போகாதிருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய நன்மை உன்னுடைய வாழ்க்கையில வராது. தேவன் தரக்கூடிய ஆவிக்குரிய வரங்களை வாங்க முடியாது, கிருபையை வாங்க முடியாது, அனுபவங்களை வாங்க முடியாது. எல்லா காரியங்களையும் கர்த்தராகிய தேவன் வாசல் படி வரைக்கும் கொண்டு வருவார். எல்லா நன்மைகளை நீங்க எவ்வளவு தூரம் அழுது புலம்பீங்க, ஆண்டவரே உங்களை ஒரு தடவையாச்சும் நான் பார்க்கணும், ஆண்டவராகிய தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த விருப்பத்தோடு கூட ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துக்குரிய பதில் உத்தரவுகள் யாவற்றையும் தரக்கூடிய கர்த்தர் வாசல் வரைக்கும் நிற்பார். ஆனா உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அவருக்கு எரிச்சல் உண்டாக்கக்கூடிய அந்த செயல் வாசல் நடையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்ட மாத்திரத்திலே கர்த்தர் திரும்பி போயிடும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய இழப்புக்கு காரணம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்ப முதல் காரியம், என் வாழ்க்கையிலே ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். எது என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு? எந்த காரியத்தை நிமித்தமாக தேவன் தரக்கூடிய நன்மைகளை நான் இழக்க கொடுக்க ஆரம்பிக்கிறேன்? கர்த்தர் என்னை நன்மையான காரியங்களை நான் நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் ஆசைப்படுகிறார். வசனத்தில் என்ன போட்டுக்கு, உன் வாயை விரிவாய் தர, என்னை நோக்கி நீ ஜெபத்துல ஆண்டவராகிய என்னை நோக்கி நீ ஜெபத்தின் மூலமா என்னுடைய வாயை விரிவா தர, நான் அவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய நன்மை நான் நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்லிட்டார், வாக்கு பண்ணிட்டார். அந்த வாயை ஒவ்வொரு முறையும் நான் ஜெபத்தின் மூலமாய் திறக்க ஆரம்பித்தாலும் ஒரு நன்மையாச்சும் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சா? ஒரு அற்புதமாச்சும் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சா? வராமல் போனதுக்கு என்ன காரணம் என்றால் நடைகளை தீட்டுப்படுத்தக்கூடிய ஏதோ ஒன்று அங்க உட்கார்ந்து. இவைகள் உன்னுடைய வாழ்க்கை விட்டு நீக்கப்படாத இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் தரக்கூடிய எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகாது. நன்மை நம்முடைய வாழ்க்கையில வராமல் போச்சு என்ன நடக்கும் பாருங்க. கொஞ்ச நாள்ல உங்களுடைய ஜெப வாழ்க்கை சோர்ந்து போயிடும். கொஞ்ச நாள்ல நீங்க பலவீனப்பட ஆரம்பிச்சிருவீங்க. என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தராகிய தேவன் செவி கொடுக்காமல் இருக்கிறது உண்டானால் இனி நான் ஜெபிக்கிறனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி உங்கள் ஜெப வாழ்க்கை முடங்கி போயிடும், ஆவிக்குரிய நன்மை முடங்கி போயிடும், ஆண்டவராகிய தேவன் விசிக்கக்கூடிய அன்பு இழந்து போயிருவீங்க. இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்று சொன்னால் நடைகள் இன்னும் சுத்திகரிக்கப்படாமல் காணப்படக்கூடிய விஷயம்தான். நடைகளை கெடுக்கக்கூடியவைகள் எங்க? என்னுடைய எல்லா விதமான ஆண்டவராகிய தேவன் வரக்கூடிய வழிகளை தடுக்கக்கூடியவை எது? என் தேவன் எனக்குள் மெய்யாகவே நேருக்கு நேராய் உள்ளே பிரவேசிக்க முடியாமல் எது எனக்கும் என் தேவனுக்கும் தடையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது? அது உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாரு. இந்த தடைகள் மாற்றப்படாத வரைக்கும் தேவன் தரக்கூடிய எந்த மேன்மைகளையும் நன்மைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லுங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் தடைக்கல் எங்க இருக்குன்னு பாரு. நம்ம நிறைய இடங்கள்ல சூழ்நிலைகளை நம்ம தடை என்கிறதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். சூழ்நிலைகள்னால தான் எனக்கு நிறைய தடைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறேன். நான் ஜெபிக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறேன். நான் கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் ஊக்கமாக காத்திருக்குன்னு ஆசைப்படுறேன். ஆனால் சூழ்நிலைகளை மீறி என்னால் ஜெபிக்க வர முடியும். இந்த அந்த பிரச்சனை எனக்கு, நான் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை மீறி அந்த ஜெபத்துக்குள்ளாக பங்கு பெற என்னால் முடியல. சூழ்நிலைகளை நீங்களும் நானும் தடையாக பார்க்கிறோம். அது தடை இல்லை. இந்த தடைகளை காட்டிலும் ஏதோ ஒன்று உங்களையும் உங்கள் கர்த்தரையும் இணைய விடாமல் உங்கள் நடைகளிலே உட்கார்ந்திருக்க ஆரம்பிக்கும். அதை நீ பாருங்க. எது உங்கள் தேவனாகிய கர்த்தர் மேலே முழு அன்பை செலுத்த விடாமல் தடுக்க ஆரம்பிக்கிறது?
எது உங்கள் தேவனோடு கூட உங்களை இணைய விடாமல் தடுக்கிறது? எது ஆண்டவராகிய தேவனையும் உங்களையும் பிரிக்கக்கூடிய குறுக்கு சுவராய் விளங்க ஆரம்பிக்கிறது? இதை எந்த ஒரு மனிதன் ஆராய்ந்து பார்க்கிறானோ அவன் நிச்சயமாகவே தேவனுடைய முழு மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தடையில்லாத ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆதி காலங்களிலே காணப்பட்ட அநேகம் தேவ ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் குறைவுகளை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. எதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வருகிறதுக்கு தடைக்கல்லாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. பேதுரு என்கின்ற அப்போஸ்தலன் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் அநேகம் அப்போஸ்தலர்கள் இணைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தங்களுக்குள்ளாக ஒருவர் மேன்மை பாராட்டாமல் தங்களை தாங்களே அவர்கள் தாழ்த்தி கொள்வதற்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு தடையினால என் தேவனுடைய மகிமையை நான் இழந்து போயிடக்கூடாது. எல்லாரும் அப்போஸ்தலர்கள் தான், எல்லாரும் ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான். அதாவது அந்த அப்போஸ்தலர்கள்ல பிரதானமாய் காணப்படக்கூடிய பேதுரு மட்டும் தான் முதன்மையான ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. எல்லாரையும் கர்த்தராகிய தேவன் அழைத்தார். அங்கு எந்த விதமான போட்டியும் பொறாமையும் வரவே இல்லை. பாருங்களேன், அதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் ஒரே ஒரு காரியத்தை யோசிச்சாங்க. இந்த போட்டியினால் பொறாமையினால் தேவன் தரக்கூடிய நன்மைகளுக்கு அவைகள் தடைகளாய் போயிடக்கூடாது. அந்த என்னுடைய நடைகள்ல இப்படிப்பட்ட தடைகளை உருவாக்கக்கூடிய ஏதாகிலும் ஒன்றை நான் கொண்டு போய் நிறுத்திடக்கூடாது. இந்த காரியத்தை கண்டு கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நன்மைகளை கர்த்தர் மீண்டும் தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு போயிடக்கூடாது, திரும்ப போயிடக்கூடாது. ஆகவே எந்த தடையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த தடைகளை அப்புறப்படுத்தி கர்த்தர் தரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஜனங்கள் காத்திருக்க ஆரம்பிச்சனால்தான் அந்த நாட்களிலே ஊழியங்கள் விரிவாக்கப்பட ஆரம்பிச்சதை பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்தினால எல்லா விதமான மக்களும் ஒரு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஊழியத்துக்கு போறாரு. அங்க சபையில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அந்த அப்போஸ்தலனுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு பேதுருவை கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்கள் சிறைப்பிடிக்க ஆரம்பிச்சாங்க. சபையாரே ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா ஜனங்களும் யாரும் போய் சொல்லல. அன்றைக்கு எல்லா விதமான மக்களும் கர்த்தருடைய நாமத்தினால் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலனுடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிப்போம் யாரும் சொல்லல. அவர்களுடைய மனதிலே அவர்கள் ஏவப்பட்டு ஒருமனப்பட்டு ஜெபித்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னார், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்தால் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் எங்கள் நடைகள் சுத்தமாய் காணப்படக்கூடிய ஒன்று, தடுக்கக்கூடியது ஒண்ணுமே இல்லை. நாங்கள் ஜெபிச்ச அந்த நன்மைகளை நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை பற்றிதான ஒரு முழு நம்பிக்கை அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சதாலதான் அந்த நாட்களிலே ஜனங்கள் அந்த சபைகள் எல்லாம் விருத்தியடையக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் குறுகி போகும்படிக்காக குன்றி போகும்படிக்காக எல்லா காரியத்தையும் இழந்து ஒரு வறிய ஒரு மனிதனாக எல்லா விதமான காரியத்தையும் இழந்து எல்லா விதமான மக்களாலும் பரிகசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக உங்களையும் என்னையும் உருவாக்குகிறது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளை அவங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைக்கு படிப்பே வரலன்னு வச்சுக்கோங்களேன், எந்த காரியத்தை பற்றி எவ்வளவு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாலும் அந்த பிள்ளைக்கு மண்டையிலே ஏறும். ஆசிரியர்கள் அந்த பிள்ளையை பார்த்து சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளையினுடைய தலைக்குள்ள மூளைக்கு பதிலாக களிமண் தாங்க இருக்கு, இதுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் உள்ள ஏறாது. எல்லா விதமான ஆட்களும் சொல்லக்கூடிய நேரத்திலும் கூட அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை பற்றி என்ன கனவு பார்ப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்னுடைய பிள்ளையை ஒரு மருத்துவனாய் மாற்ற வேண்டும், என்னுடைய பிள்ளை ஒரு என்ஜினியராக மாற்ற வேண்டும். அவனுக்கு ஆனானவை எழுத தெரிய மாட்டேங்குது என்றாலும் பிள்ளைகளை பற்றியதான கற்பனை பெற்றோர்களுக்கு பெரியது. அப்போ உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்க இவ்வளவு தூரம் கற்பனை பண்ணுகிறது உண்டானால் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனை உங்களை பற்றி எவ்வளவா இருக்கும் என்று யோசிப்பார். எவ்வளவு தூரம் உங்களை யோசிப்பவர், எவ்வளவு காரியத்தை சாதிக்கும்படிக்காக நான் இவனை உருவாக்கி வச்சிருக்கிறேன், எவ்வளவு விஷயத்தை அவன் செய்யும்படிக்காக உருவாக்கப்பட்டவர். இப்படிதான் கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கி வைத்திருப்பார். அதற்கு உண்டான எல்லா விதமான வழிமுறைகளை உருவாக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சமீபமாய் வர ஆரம்பித்தாலும் அவைகளை தடுக்கும், எரிச்சல் உண்டாக்கும், நடைகளை தீட்டுப்படுத்தும் ஏதாகிலும் ஒன்று அங்கு உட்கார்ந்திருக்கிறது உண்டானார் தேவனுடைய நன்மைகளை பெற்று உங்களாலும் என்னாலும் எழுப்பி பிரகாசிக்க முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அருவருப்பானவைகள் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் தெளிவான கண்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எதனால் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு உயர்வை நான் பெற முடியல? நான் கெட்டு போகணும்னு சொல்லியா கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருப்பாரு. நான் எல்லா மக்களுக்கு முன்பதாக ஒரு தரை மட்டும் தாழ்த்தப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவா ஆண்டவராகிய தேவன் என் மேலே தம்முடைய ஆவியினுடைய நிறைவை தந்திருப்பாரு? எந்த விதமான மக்களுக்கும் ஆகாதவனாக நினைவு கூறப்படக்கூடிய அளவிற்கா குப்பையை போல கந்தையை போல நான் மெய்யாகவே மக்களால் கேலியாக பரியாசம் பண்ணப்படக்கூடிய அளவிற்காகவா ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியின் மேல வந்திருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெற்றோரை தன்னுடைய பிள்ளைகளை பற்றி அவ்வளவு தூரம் கனவு காணுகிறது உண்டானால் உங்களையும் என்னையும் உண்டாக்கிற கர்த்தர் உங்களை பத்தி எவ்வளவு தூரம் உயர்வான ஒரு காரியத்தை வச்சிருப்பார். அப்ப அந்த உயர்வான நன்மை வர முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான்,
ஏதோ ஒன்று என் தேவனாகிய கர்த்தர் தரக்கூடிய நன்மைகளை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தடையை நான் உடைக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் என் மேல் வைத்திருக்கக்கூடிய பரிபூர்ணமான சித்தத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற இந்த தெளிவான சிந்தை, தெளிவான பார்வை நம் பார்வையாய் மாற்றப்பட வேண்டியது அவசியம். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 25வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது பாருங்க. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். இரண்டாவது காரியம், எல்லா நேரத்திலும் நம்முடைய கண்கள் கர்த்தரை மட்டும் நோக்கக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். நம்முடைய பார்வை கொஞ்சம் திசை திருப்பப்பட ஆரம்பித்தாலும் கூட நீங்களும் நானும் ஓட்டத்தினுடைய லட்சியத்தை இழந்து போகக்கூடிய மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓட்டத்துல நூல் பிடித்ததை போல ஓடினதுக்கு காரணம், தன்னுடைய கண்களை பிதாவாகிய தேவனை விட்டு இயேசு கிறிஸ்து இங்கும் அங்கும் விலக்கவே இல்லை. எல்லா நேரத்திலும் அவர் என்ன வார்த்தையை பேசுகிறார், அவருடைய வாய் அசைவு என்னவா இருக்கிறது, அவருடைய பார்வை எதை நோக்கி ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் பார்க்கிறது, எதை அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய சீஷர்கள் பல வார்த்தையை பேசுறாங்க. இயேசுவை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவராகிய தேவனே, உங்க நாமத்தினால நீங்க எங்களை அபிஷேகம் பண்ணி ஊருக்குள்ள அனுப்புனீங்க. எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை பற்றி அறிவிக்கும்படிக்காக எங்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊதி நீங்க அனுப்புனீங்க. பார்த்தீங்களா, அங்க போகக்கூடிய நேரத்தில் அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் உருவாக்கப்பட்டது. உம்முடைய நாமத்தினால பிசாசுகளுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கக்கூடிய நேரத்தில் பிசாசுகள் எல்லாம் ஒரே ஓட்டமாய் விலகி போகிறதை நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சந்தோஷமடைய ஆரம்பிச்சோம். கர்த்தருக்கு அந்த காரியமெல்லாம் அவருடைய மனசுக்குள்ள உள்ள போகவே இல்லை. அவருடைய சிந்தை எல்லாம் ஒன்றாகவே காணப்பட்டு அவர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார், இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்க பேரு பரலோகத்தில் எழுதிருக்கான்னு பாருங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா அவருடைய நோக்கமெல்லாம் எங்க இருக்கு பாருங்க, பிதாவாகிய தேவனையும் அவருடைய ஆதீனத்தையும் மட்டும் பார்க்கக்கூடியதான். வேற எதையும் அவருடைய கண்கள் பார்க்கல. அற்புதம் நடக்கிறதுக்காக கர்த்தராகிய தேவன் சந்தோஷப்படார். அதிசயங்கள் உருவாக்கப்பட்டதற்காக பிசாசுப்படுத்திருக்கக்கூடிய மனிதனுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சுகம் கொடுக்கக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்குறதுக்காக கர்த்தர் சந்தோஷப்படல. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நிறைவாக்கப்படுகிறதான்னு மட்டும்தான் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது காரியம் எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் நம்முடைய மனதை திசை திருப்பும்படிக்காக நம்முடைய பார்வைகள் இங்கும் அங்கும் விலக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எங்கேயாச்சும் நம்முடைய பார்வை சற்று விலகுகிறது உண்டானால் தேவனை நீங்களும் நானும் விட்டுருவோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா நேரத்திலும் உங்களுடைய பார்வை கர்த்தராகிய தேவனை மட்டும் பார்க்கக்கூடியதாக விளங்கும். அவருடைய முக குறிப்பு என்ன சொல்லுகிறது, அவருடைய வாய் எதை வசனிக்க ஆரம்பிக்கிறது, அவருடைய கண்கள் எதை நோக்கி பார்க்கிறது, அவருடைய கரங்கள் எதை சுட்டி காண்பிக்கிறது, அவருடைய மனம் எதை யோசிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி ஒவ்வொரு முக குறிப்பை அறியக்கூடிய ஒரு ஊழியனாக நீங்களும் நானும் என்றைக்கு உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவான ஒரு பாதையின் ஊடாக பயணிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். பல நேரங்களில் நம்ம என்ன காரியத்தை செய்ய ஆரம்பிச்சோம்னா, ஒரு வழியில திரும்ப திரும்ப நாம் பயணிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த வழியில எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது, எத்தனை டேர்னிங் இருக்கிறது, எத்தனை குழிகள் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு பரிச்சயமாக்கப்பட ஆரம்பிச்ச உடனே நாம் அந்த வழிகளை பற்றி கவலைப்படுகிறது இல்லை. இந்த வழியில எத்தனையோ நாள் பயணப்பட ஆரம்பிச்சிருக்கனால இந்த வழியை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எந்த மனிதனும் இந்த வழியை பற்றி எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வழியில எத்தனை வளைவுகள் இருக்கிறது, எத்தனை ஹேர்பின் பெண்ட் இருக்கிறது, எத்தனை விதமான மேடுகள் இருக்கிறது, பள்ளங்கள் இருக்கிறது, ஸ்பீட் பேக் இருக்கிறது, எத்தனை விதமான இடங்கள்ல அநேக விதமான தங்கக்கூடிய இடம் இருக்கிறது, எல்லாம் என்னுடைய கண்களுக்கு பரிச்சயமான ஒன்று என்று சொல்லி ஆவிக்குரிய நிலையில மட்டும் நீங்களும் நானும் நீங்களா போயிடக்கூடாது. எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும், உங்களுக்கே அந்த வழி தெரிந்த ஒரு வழியாக இருக்க ஆரம்பித்தாலும், கர்த்தர் சொல்லாமல் நீங்கள் அந்த காரியத்தை செய்கிறது தவறு. தேவனுடைய கண்களை, தேவனாகிய கர்த்தரை உங்கள் கண்கள் நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் கண்களை காண்பித்து நீ போன்னு சொன்னா நீங்க போகலாமே தவிர, அதுக்கு முன்னால் எனக்கு தெரிந்த பாதை என்பதற்காக நான் ஓடுகிறது உண்டானா நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை இழக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். கர்த்தருடைய நாமத்தினால இஸ்ரவேல் மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால மலைகளின் மேலே ஏறக்கூடாது என்று கர்த்தராகிய தேவன் சொல்லிட்டார். என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் மீறி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க,
என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போக ஆரம்பிச்சதுனால இனி கர்த்தராகி நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன். இத்தனை விதமான காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக உருவாக்கி கொண்டு வர ஆரம்பித்தாலும் கூட என் வார்த்தைகளுக்கு மீறி நீங்கள் கடந்து போக ஆரம்பிச்சதுனால இனி அந்த தேசத்தை நான் உங்களுடைய கரங்களை தாண்டி போக பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஜனங்களுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்துருச்சு. கர்த்தருடைய நாமத்தினால மலைகளின் மேலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்க கையில கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனா இப்ப கர்த்தராகிய தேவன் கோபம் உண்டு. இனி அந்த மலை தேசத்தை உங்களை விட்டு நான் விலகி போட்டேன்னு சொல்லிட்டாரு. மலைகள் நீங்க ஏறாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவராகிய தேவனுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் துணிந்து அவர்களாக யோசித்து என்ன விதமான காரியத்தை செய்யறாங்க? மலைகளின் மேல் அவர்கள் ஏற துணிந்தார்கள். மலையின் மேல் அவர்கள் எப்ப ஏற துணிந்தார்களோ நடந்த காரியத்தை பார்க்கிறோம். மலையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மெய்யாகவே கீழே இறங்கி வந்து இஸ்ரவேல் மக்களை கொல்லவும் அழிக்கவும் கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சோம். மோசேக்கு முன்பதாக வந்து அந்த ஜனங்கள் புலம்பினாங்க, ஐயோ கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் வெற்றியை பெற வேண்டிய நாங்கள் தோற்று போயிட்டோம். நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் எந்த தைரியத்திலே மலைகளின் மேல் ஏறி போக ஆரம்பிச்சீங்க. அப்ப எந்த ஒரு காரியம் மறுக்கப்பட ஆரம்பித்தாலும் மறு செய்தி வரக்கூடிய வரைக்கும் பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் அடுத்து நீ போன்னு சொன்னா போங்க, அது வரைக்கும் போகாதீங்க. அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, அந்த ஒரு காரியத்தை பத்தி நீங்க சிந்திக்காதீங்க. நிறைய நேரங்களில் பக்க வழிகளை நாம் நாடி தேட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த ஒரு காரியம் ஆண்டவராகிய தேவனுடைய மனதிற்கு விரோதமாக நான் செய்ய ஆரம்பிச்சதுனால அவருடைய மனதை திருப்திப்படுத்த வேறொரு மார்க்கத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறேன் என்று சொல்லி பக்க வழிகளை தேடுகிறது உண்டானால் தேவனுடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையை மூட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். அந்த நாட்களிலே அநேக விதமான மக்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அநேகம் மக்கள் அற்புதங்களை செஞ்சாங்க, அநேகம் மக்கள் பிசாசுகளை துரத்துறாங்க. கர்த்தராகிய தேவனை சந்திக்கக்கூடிய அந்த நாள் வந்தது. அவர்கள் எல்லாரும் கர்த்தராகிய தேவனை பார்த்து சொன்னாங்க, உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்ன ஆண்டவரே, உங்க நாமத்தினால அற்புதங்களை செஞ்ச ஆண்டவரே, உங்க நாமத்தினால அதிசயங்களை செஞ்ச பிசாசுகளை துரத்துறோம். ஆண்டவராகிய தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரை விட்டு விலகி போங்க, நான் உங்களை அறியவில்லை என்பதை பற்றி பேசுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய சிந்தைக்கும் பார்வைக்கும் உட்படாத எதையாக நீங்கள் செய்து ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே கனத்தை பெற வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறது உண்டானால் நன்மை அல்ல தீமைதான் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே வந்தடைகிறதை பார்க்க முடியும். சவுல் ராஜாவை பற்றியதான பல செய்திகளை தாவீதுக்கு முன்னால ஜனங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சவுல் இப்பொழுது மெய்யாகவே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக வந்து விட்டது. நம்முடைய படைகள் எல்லாம் சவுல் ராஜாவை நெருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கிறதுனால தன்னுடைய உயிருக்கு ஆபத்து நிமித்தமாக சவுல் பயந்து நடுங்கியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ராஜாவாகி தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், என் மனசை சந்தோஷப்படுத்துறதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்கள் தலையை நான் வாங்கி போடுவேன் என்பதை பற்றி அவர் பேசுகிறேன். இப்படிதான் நம்ம ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழியிலே ஒரு காரியத்தை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறது உண்டானால் நம்முடைய தலையும் வாங்கப்படும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை செய்யுங்க. கர்த்தர் சொல்லாது இருக்கிறது உண்டால் யோசிக்காதீங்க, பேசாம விட்டுருங்க. அதை பற்றி நீங்க சிந்திக்காதீங்க. உங்கள் கண்களும் என் கண்களும் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே அடிப்பிசகாத ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். சரியான ஒரு நடையின் ஊடாக உங்களாலும் என்னாலும் நடக்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பல ஜனங்கள் இந்த நாட்கள்ல தங்கள் மனம் போன போக்கின்படி ஊழியத்தை டெவலப் பண்ண வேண்டும் என்பதற்காக தங்கள் வழிகளின் ஊடாக இஷ்டத்தின்படியே கடந்து போக ஆரம்பிச்சோம். கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படுவேன் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்தங்களை மீறி ஜனங்களுடைய கரங்களை நம்பி அவர்கள் நாடி தேடி ஓடி போக ஆரம்பிச்சாங்க. சபைகளை விருத்தியாக்க வேண்டும் என்று சொன்னால், சபைகளை கட்ட வேண்டும் என்று சொன்னால், சபைகளை உயர பண்ண வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கரங்களிலே நின்று வரக்கூடிய அந்த காணிகள் எல்லாவற்றையும் எல்லா விதமான காரியத்தையும் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி கர்த்தரை நம்ப வேண்டிய நம்பிக்கையை திசை திருப்பி மனிதர்கள் மேல் நம்பிக்கைக்குள்ள ஆரம்பிச்சதுதான் இவ்வளவு பெரிய தவறுகளுக்கும் தப்புக்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் சொன்னா செய்யுங்க. மோசேக்கு ஆண்டவராக தேவன் சொன்னார், மக்கள்கிட்ட போய் நீ கேளுப்பான்னு சொன்னார். சொன்னா செய்யுங்க, சொல்லாட்டி பேசாம இருங்க. இவைகளை பற்றி யோசிக்க வேண்டிய வேலை அது உங்களுடைய வேலை, இது என்றால் கர்த்தருடைய வேலை. இந்த வேலைக்குண்டான எல்லா விதமான காரியத்தையும் அவர் தர முடியும். இதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி நான் மெருகூட்டலாம், எப்படி இந்த ஒரு காரியத்தை நான் நேர்த்தியா இல்லை. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், பலிபீடத்தை கட்ட மனதாய் இருந்தால் அந்த பலிபீடத்தை நீங்களும் நானும் உங்க மனம் போன போக்கின்படி ரொம்ப நேர்த்தியாக டிசைன் பண்ணி செதுக்கி அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. அநேக விதமான மக்கள் செய்கிற மாதிரி கர்த்தருடைய மனதை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பலிபீடங்கள்ல நிறைய அநேக விதமான படங்கள் எல்லாம் வரைஞ்சு, சிற்பங்கள் எல்லாம் வரைஞ்சு, அநேக விதமான பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தினால் ஒரு அதாவது அந்த பலிபீடத்தினுடைய அந்த மேல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியினுடைய தலை வந்து வெட்டுற மாதிரி ஒரு அதாவது பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அதை கொண்டு போய் பலிபீடமாக கொண்டு போய் கர்த்தர் சொல்லுங்க ஒண்ணுமே செய்யாது. அதை நீ வெட்டின கல்களினால் உருவாக்கக்கூடாது. எந்த காரியத்தையும் செய்யாம அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்க அப்படி முழு கல்லை கொண்டு போடும்.
இதில் ஏதாகிலும் ஒரு காரியத்தை உன்னுடைய மனம் போல போக்கக்கூடிய காரியங்களை நீ பயன்படுத்துகிறது உண்டானால் நீ அவைகளை அசுத்தப்படுத்த ஆரம்பிச்சிடுவேன்னு சொல்ற. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறோ அதை செஞ்சுட்டு பேசாம பாருங்க. இதற்கு மிஞ்சினவைகள் எல்லாம் தீமையினால் உருவாக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கும். ஆகவேதான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் எப்பவுமே உங்களுடைய கண்கள் யாரைத்தான் பார்க்கணும்? கர்த்தரை மட்டும். அவர் கட்டளை கொடுத்தா செய்யுங்க. அது வரைக்கும் அவருடைய வாயவே பார்த்துட்டே இருங்க. என்ன சொல்ல போறான்னு பார்த்துட்டே இருங்க. கர்த்தர் சொன்னா நீங்க போங்க, சொல்லாட்டி பேசாம இருங்க. ஐயோ, எதிரிகள்லாம் பக்கத்தில் வந்துட்டாங்களே, எல்லா விதமான மக்களும் எங்களை மேற்கொள்ளும்படிக்காய் வந்துட்டாங்களே, ஜனங்களுடைய அநேக விதமான தாக்குதலுக்குரிய ஆயுதங்களோடு கூட மக்கள் வருகிறார்களே, இப்பொழுதும் கூட நாங்கள் பேசாமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லி எந்த விதமான அசைவின் கூட போயிடாது. கர்த்தர் சொன்னா உங்களுடைய பட்டயத்தை உரையிலிருந்து எடுங்க. அது வரைக்கும் அவர்கள் உங்கள் கழுத்துக்கு மேலாக தங்களுடைய அந்த பட்டயங்கள் யாவற்றையும் ஓங்கினால் கூட மௌனமாய் பேசாம இருங்க. அதுதான் கர்த்தர் சொல்லுங்க. உங்களுடைய கண்கள் கர்த்தரை மட்டும் பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய விருப்பம் அறிந்த நல்ல ஒரு ஊழியனாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய ஊழியம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய மூன்றாவது ஒரு காரியமாக எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிங்க. மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா மனிதர்களால் மெச்சப்படக்கூடிய அளவிற்கு நான் ஊழியத்தை செய்யணும்னு நினைக்காதீங்க. மனிதர்கள் இந்த ஊழியத்தை குறித்து என்ன பேசுவாங்க? இந்த ஊழியத்தில் ஒரு 10 பேர் தானே உட்கார்ந்துருக்கலாங்க, இதுக்கு போய் இவ்வளோ தூரம் மைக்கு போட்டு கத்துறானே, எங்களை பார்க்கக்கூடிய ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? ஆகவே ஜனங்களை, அநேக விதமான ஜனங்களை நாம் வாடகைக்கு அழைத்து கொண்டு வந்து பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தை நாம் உருவாக்கலாம், பெரிய ஒரு காரியத்தை செய்யலாம். இப்படி மனிதர்களுடைய பார்வைக்காக செய்யப்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் தவறுன்னு கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவனுடைய பார்வைக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த ஊழியத்துல 2 பேரை மட்டும் வச்சு நீ ஊழியம் பாருப்பா. ஒரே ஒரு ஆள் தான் உன்னுடைய ஊழியத்தினுடைய பணியில காணப்பட வேண்டியது அவசியம். இந்த ஒரு ஆளை நடத்தக்கூடிய பொறுப்பு தான் உன் பொறுப்புன்னு சொன்னா அதற்கு அதிகமாக ஆட்களை தேடாது. ஏனென்றால் தேவ சித்தம் எதுவோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையை நிறைவாக்க வேண்டியது அவசியம். அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்பக்கூடியவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். அதிலே அவர் என்ன சொல்றாரு? கண்டிஷன் சொல்றாரு, மனப்பூர்வமா செய்யுங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டாரு, வேற வழியில. ஒரு ஆளை வச்சுட்டு என்ன ஆளு நான் பிரசங்கம் பண்ணி இந்த ஒரு ஆளுக்காக நான் பாட்டு பாடுவேன்னா, ஒரு ஆளுக்காக நான் மைக் போட்டு நான் பேசுவேன்னா, ஒரு ஆளுக்காக இத்தனை விதமான, அதாவது ஒரு வாடகைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கட்டடத்தில் எடுக்க முடியுமா? இந்த ஒரு ஆளுக்காக நான் என்ன விதமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி மனதில் விசனத்தோடு இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. வசனத்துல கர்த்தர் என்ன சொல்கின்றா? மனதில் பிரியமாய் இந்த ஊழியத்தை செய்யும். எதை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறாரோ, எதை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை பிரியமா செய்யுங்க. அதை நீங்கள் நேர்த்தியாய் செய்யுங்க. ஒரே ஒரு விஷயத்திற்காக இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டுமா? ஒரே ஒரு வேலைக்காக இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நான் உருவாக்க? ஆமா, கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார், அவருடைய சித்தம் அறிந்து அவருக்கு பிரியமாய் ஊழியங்களை செய்யும் மக்களாய் விளங்க வேண்டும். இப்ப பார்வைக்கான ஊழியத்திற்கும் தேவனுக்கு பிரியமான ஊழியத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பார்வைக்கான ஊழியம் மக்களால் மெச்சப்படக்கூடிய ஊழியமா இருக்கிறத பார்ப்பேன். எல்லா ஜனங்களும் அந்த ஊழியத்தை பாராட்டுவாங்க. இந்த ஊழியத்துக்கு ஏகப்பட்ட காணிக்கை வரும். எல்லா விதமான மக்களும் அந்த சபையை மெய்யாகவே நாடி தேடி வரக்கூடிய மக்களாக இருப்பாங்க. எல்லா விதமான மக்களும், ஏராளமான மக்கள், ரோட்ல வரக்கூடிய மக்கள்லாம் அந்த சபைக்கு வருவாங்க. அந்த சபையிலே அநேக விதமான ஆடல்களும் பாடல்களும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கக்கூடிய தன்மைகளும் அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம சபை அப்படி பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்குறேன். என்னையா 4 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ போன வாரமாச்சு 4 பேர் வந்திருந்தான், இன்னைக்கு 2 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 2 பேருக்கும் காது கேட்காத வந்து உட்காந்துருக்கானே, இவனுக்கு நான் என்ன செய்து கொடுக்க முடியும்? கர்த்தர் சொல்லு. அவனுக்கு கேட்கதோ கேட்கலையோ சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. அவனுக்கு அந்த ஒரு காரியம் புரியுதோ புரியல, அது சொல்ல வேண்டியது உன் கடமை. எதை நான் உன்னுடைய கரங்களிலே தருகிறேனோ அதை முழு மனதோடு கூட செய். அதை தான் கர்த்தர் நமக்கு முழு மனசா செய். இதுல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில வரணும். எதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று செய்தாலும் கூட அவைகளை நான் என்னுடைய மனப்பூர்வமாய் செய்ய வேண்டியது அவசியம். வேற வழி இல்லாம கொடுக்கறது இல்லை, வேறு வழி இல்லாம செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. மனப்பூர்வமாய் அவைகளை நீங்கள் விருப்பத்தோடு கூட செயல்படுத்த வேண்டியது அவசியம். நற்கிரியைகளை செய்யக்கூடிய விஷயத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலன் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகின்றார், நற்கிரியைகளை செய்யக்கூடிய விஷயத்துல நீங்க சோர்ந்தே போகாதீங்க. அத ஒவ்வொரு நாளும் உற்சாகமாய் அந்த காரியங்களை செய்யும் ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். இப்போ உதாரணமாக அரசாங்கத்திலிருந்து ஒரு சட்டம் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
என்ன சட்டம் போட்டிருக்கிறாங்க? ஒவ்வொரு நாள் நீங்கள் பணிக்கு போகக்கூடிய நேரத்தில், ஒவ்வொரு நாள் நீங்கள் போகக்கூடிய வேலையில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உதவித்தொகையாக 1000 ரூபாய் டெய்லி உங்கள் கையில் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. அது வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ உற்சாகமாக போகும் பாருங்க. ஒவ்வொரு டெய்லி 1000 ரூபா. ஐயோ, 10 நாள் போனால் 10,000 ரூபா, 30 நாள் போனால் 30,000 ரூபா, ஒரு வருஷம் போனால் எத்தனை ரூபாய் நான் சம்பாதிக்க முடியும்? அதை நான் விருப்பத்தோடு கூட செய்கிறது மாதிரி தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை ஏனோதானு செய்யக்கூடிய மக்களை சரி நாளைக்கு பார்த்துக்கிறேங்க, இனி ஞாயிற்றுக்கிழமை தானே இந்த ஒரு காரியத்தை நான் செயல்படுத்த வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை முன்னால் நான் சனிக்கிழமை அன்று இந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தா போதும் என்று சொல்லக்கூடிய மக்களாய் அல்ல, வேதம் சொல்கிறதை போல அன்றன்றைக்கே அந்த ஒரு காரியத்தை, நாளைக்கு ஒரு ஆயத்தத்தை நான் உருவாக்க வேண்டும் என்றால் இன்றைக்கே அதற்குரிய ஆயத்தத்தை செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு முழு மனதின் விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். எசேக்கியா ராஜாவை பற்றி வாசிக்கும் போது பெரிய ஒரு விஷயம் என்னுடைய மனதிற்குள்ளாக ரொம்ப டச் பண்ணக்கூடிய ஒரு காரியம். கர்த்தருடைய வழிகளில் அவன் மனம் உற்சாகம் கொண்டதான். வசனத்தை அப்படிதான் போட்டு உற்சாகமாய் காரியங்களை செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து அநேக வருஷங்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்காது இருக்கக்கூடிய பல வருஷங்கள், இஸ்ரவேலையும் சரி யூதாவிலும் சரி பஸ்கா பண்டிகைகளை ஆசரிக்காது இருக்கக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பித்த பஸ்காவே மறந்துட்டான். இப்ப ராஜாவினுடைய சட்டத்தின்படி அநேக விதமான மக்களை ராஜா மெய்யாகவே அழைப்பு இஸ்ரவேல் நாட்டிலும் யூதா நாட்டிலும் போய் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அந்த பஸ்கா பண்டிகை போய் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்றாங்க. இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக அநேக விதமான மக்கள் இந்த வார்த்தைகளை பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு, எல்லாம் பழைய காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சட்டங்க. இதை இப்போ போய் நீங்க இந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது என்ன? ஜனங்கள் எல்லாம் பரியாசம் பண்ண ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால் ராஜாவினுடைய மனம் மெய்யாகவே தோய்ந்தே போகல. இன்னும் 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 அதிகமாக எங்கெங்கெல்லாம் போய் ஜனங்களுக்கு முன்பதாக அறிவிக்க முடியும் பார்க்கக்கூடிய மக்கள்கிட்டெல்லாம் போய் சொல்லுங்க, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் இழந்து போற அந்த பஸ்காவினுடைய உரிமையை நாம் திரும்ப ஆசரிக்க வேண்டும். அந்த பஸ்கா பண்டிகையினுடைய நாளிலே அதே விதமான காரியத்தை நாம் ஆசரிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி எல்லா விதமான ஜனங்களுக்கு மத்தியிலே, ஆட்களுக்கு மத்தியிலே அவங்க பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, செய்ய வேண்டிய காரியங்களை உற்சாகமாய் செய்யும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார் ராஜா எசேக்கியா. அவர் படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய வழிகள் அவனுடைய மனம் உற்சாகத்தினால் புரளக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சு. அது எவ்வளவு பெரிய ஒரு உற்சாகமான ஒரு காரியம் பாருங்க, சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தர்கிட்ட போய் நம்ம ஜெபிக்கிறதுன்னு சொன்னா, போச்சா 9 மணிக்கு நம்ம ஜெபிக்கணுமா, அப்படி போறது இல்லை. உற்சாகமா எப்போ 9 மணி வரும் ஆசையாய் நான் காத்திருந்து நான் ஜெபிக்க போறதுக்கும் 9 மணி, ஐயோ 8:55 வரும்போதே முகநாடியெல்லாம் வேறுபட ஆரம்பிச்சு. 8:59 வரும்போது எல்லாமே முகமே செத்து போயிடும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கும். இதுல ஒரு தெளிவினுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் செய்யும் எல்லா காரியத்திற்கும் உரிய நிறைவான பலன்களை உங்களாலும் என்னாலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளும். நிறைய நம்ம கர்த்தருடைய நாமத்தினால் நிறைய விஷயத்தை செய்கிறோம், அந்த பலன்கள் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில வர்றதில்லை. அதுக்கு காரணம் என்ன? தூங்கி வழிஞ்சிட்டு ஒரு காரியத்தை செய்து வச்சுக்கேன், ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தினால் அதை என்னமோ வாய்க்கு வந்தபடிலாம் உலக ஆரம்பிக்கும். என்னுடைய ரெண்டு சகோதரிகள் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் ஒரு நாள் அவங்க 40 நாள் தூங்காமல் ஜெபிக்க வேண்டும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. 40 நாள் ஃபாஸ்டிங் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் தூங்காமலே 40 நாள் இரவெல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றி அவங்க தீர்மானம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. 5 நாள் ஆயிடுச்சு, 6வது நாள் ஆயிடுச்சு, பார்த்தா உட்காரவே முடியல, தூக்கம் பயங்கரமான தூக்கம் வரக்கூடிய நேரம். அப்போ என்னுடைய மூத்த சகோதரி ஒரு ஜெப குறிப்பு சொல்றாங்க, கர்த்தருடைய நாமத்தினால அநேக விதமான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிறத பற்றி அடுத்த 2வது சகோதரிட்ட இவங்க சொல்றாங்க. அவங்க 2 பேர் தான் ஜெபம் பண்ணாங்க, வேற யாரும் கிடையாது, 2 பேர் தான் ஜெபம் பண்ணாங்க. சொல்றாங்க, தேசம் ரட்சிக்கப்படும்படிக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபிக்கும் போது தூக்கம் வந்துருச்சு. எங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப நாளைக்கு பிறகு, அதாவது எங்க வீட்டில் அதாவது இறக்கைகள் உடைந்து போன ஒரு மைனா வீட்டுக்குள்ள உட்காந்துருந்துச்சு. இந்த மைனாவை பிடித்து நாங்கள் வளர்க்க ஆரம்பிச்சோம். அது உங்களுக்கே தெரியும், வீட்டில் வளர்க்கக்கூடிய சில பறவைகள் உண்டு, மனிதனுக்கு பக்கத்திலே வராது இருக்கக்கூடிய சில பறவைகள் உண்டு. அதுக்கு எவ்வளவுதான் நீங்க ஆகாரம் கொடுத்தாலும் பக்கத்திலே வராது. அது நமக்கு எதிரடையான காரியங்களை தான் செய்யுமே தவிர அது பழகவே பழகாது. இந்த மாதிரி வீட்டில் வச்சுக்கக்கூடிய மைனாவுக்கு நாங்கள் என்னென்ன சாப்பாடுலாம் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு தேவையான பழங்கள் எல்லாம் கொண்டு வாயில கொண்டு கொடுக்குறது. சில நேரத்தில் நாங்கள் அதாவது எங்கள் அக்கா போட்டுக்கக்கூடிய காஃபியெல்லாம் கொண்டு ஊற்றி வைப்போம். காஃபியெல்லாம் வாயில கொண்டு திறந்து ஊற்றி வைக்கிறேன். இப்படிலாம் பண்ணுகிறது வழக்கு. அவ்வளவு செல்லமாய் வளர்க்கக்கூடிய மைனா. ஆனால் இந்த 2வது அக்கா போகக்கூடிய நேரத்தில் எவ்வளவுதான் அவங்க அந்த மைனாவின் மேலே ரொம்ப ஒரு ஆசையாக வளர்க்க ஆரம்பித்தாலும் போன உடனே கையை நறுக்குன்னு குத்திடும். இந்த மைனாவை பற்றி அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கஷ்டம். ஜெபிக்கிறாங்க, இப்போ தேசம் ரட்சிக்கப்படும்படிக்காக ஜெபிக்கிறாங்க, தூக்க மயக்கத்தில் ஜெபிக்கிறாங்க, கர்த்தாவே இந்த மைனா கொத்தாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தாவே அந்த மைனாவினுடைய வாயை கட்ட, இப்படி ஜெபிக்கிறாங்க. உடனே மூத்தக்கா, என்ன ஜெபிக்கிறார்? இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன ஒரு காரியம், தேசத்துக்காக ஜெபிச்சுட்டு இப்போ வந்து மைனாவுடைய வாயை கட்டுன்னு ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்படித்தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை. எதுக்காக ஜெபிக்கிறோம் நமக்கே தெரியல. வேதம் சொல்லுகிறதை போல ஒரு ஜெபம்னு சொன்னா என்னை அறியாத ஒரு உற்சாகம். ஆண்டவராகிய தேவனை நான் சந்திக்க போறேன். ஆண்டவராகிய தேவனுடைய ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்க வர்றார். ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை நான் பெரும்படிக்காக வருகிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை நான் பார்க்க போகிறேன். இந்த ஒரு உற்சாகம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ஜெபத்தினுடைய மகிமையை தடையில்லாமல் உங்கள் வாழ்க்கையில பெற்று ஒரு ஊழியத்தை செஞ்சாலும் உற்சாகமா செஞ்சு பாருங்களேன். ஒரு கர்த்தராகிய தேவனுக்கு என்று எதையாக ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் உற்சாகமா நீங்க செஞ்சு பாருங்க. கர்த்தருடைய பணிதான சொல்லி சோம்பலாக செய்யாம ஒரே ஒரு முறை, அதாவது நீங்க வந்து லைஃப் லாங் நீங்க செய்யுங்கன்னு கூட சொல்லல, ஒரே ஒரு டைம் இந்த ஒரு காரியத்தினுடைய அடிப்படையில உற்சாகப்படி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அந்த காரியம் முழு வெற்றி அடைய ஆரம்பிக்கிறது நீங்க பார்ப்பீங்க. அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீ எதை செஞ்சாலும் உற்சாகமாய் நீங்கள் அந்த காரியம் செய்யுங்க. உற்சாகமாய் கொடுக்கக்கூடியவரிடத்தில் தான் என்னுடைய பிரியம் இருக்கிறது என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறார். அப்ப நான் செய்யக்கூடிய பணிகளை பற்றி ஒரு தெளிவான பார்வை. நான் இந்த பணியை எப்படி செய்யறேன், இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்யறேன், என் கையில கொடுக்கப்படக்கூடிய அழைப்பை நான் எந்த விதமான அந்த நோக்கத்தில் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். உற்சாகமா செய்யறேன்னா, வேறு வழி இல்லாம செய்ய ஆரம்பிக்கிறேன்னா, வேற வழி இல்லாம என்னுடைய அந்த கழுத்தின் மேல வந்து துகம் பூட்டப்பட்டுச்சு, வழி இல்லாம நான் இழுத்துக்கொண்டுதான் போய்த்தான் தீர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்கிறதற்காக நான் இப்படிப்பட்ட ஒரு படை செய்யறேன். இல்லை, வேதம் சொல்கிறதை போல இவைகளிலே ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலே போதும். எந்த காரியம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் 100% பலன்களை தடையில்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, ஒரு தெளிவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பார்வையிலே ஒரு தெளிவு, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அருவருப்பான காரியங்கள் எவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஆயத்த நிலைகளிலே காணப்பட ஆரம்பித்தாலும் பெற முடியாமல் போகிறதற்கு என்னுடைய நடைகளிலே என்ன தடை உள்ளே உட்கார்ந்திருக்கிறது என்பதை பற்றி பாருங்கள். அவைகளை விளக்கக்கூடிய விஷயத்துல நீங்களும் நானும் ஜாக்கிரதைப்பட வேண்டியது அவசியம். இரண்டாவது காரியமாக, நம்முடைய கண்கள் எப்பொழுதும் மற்ற மக்களையோ அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளையோ பார்க்காம உங்கள் கண்களும் என் கண்களும் கர்த்தரை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கணும்னால முடியும். இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நம்ம திட்டும் போது நம்ம டக்குன்னு அவனுடைய முகத்தை நம்ம திரும்பி பார்த்துட்டோம்னா தேவனை பார்க்கும் பார்வை விட்டு, இந்த பார்வை விட்டுட்டீங்கன்னா உங்களை அறியாத ஒரு கோபம், உங்களை ஒரு எரிச்சல், ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு முடிவு நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்த்தோம். எப்பவுமே நம்முடைய கண்கள் கர்த்தரை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு தெளிவை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும். மூன்றாவது காரியமாக, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நீங்க செய்யக்கூடிய எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தல, ஊழியமா இருக்கலாம், கர்த்தருக்குரிய காரியம் எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உற்சாகமா செய்யறேனான்னு பாருங்க. வசனத்தில் என்ன போட்டுக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியா செஞ்சா அதுக்கு சாபம் வந்து போட்டுக்கு. அப்ப நீங்க எதை செஞ்சாலும் உற்சாகமா செய்யுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. எந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும், கர்த்தர் என் கையில வந்து இந்த ஒரு வேலையை தந்திருக்கிறார், இந்த ஒரு பணியை தர ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்றேன். இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்தி முடிக்கிறதுக்கு சரியாக காலை 4 மணி ஆயிடுச்சு. நைட்ல இருந்து 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து நான் வந்து பிரசங்கத்தை ரெடி பண்ணேன். இனி அடுத்தது நான் தூங்க வேண்டும், எவ்வளவு நேரம் தூங்குறேன் எனக்கு தெரியல. சரியாக 6 மணிக்கு 6:15 வந்து நான் வந்து மீண்டும் எழுந்து அடுத்த காரியத்திற்கு ஊடாக நான் வந்து அந்த ஆயத்தத்திற்கு ஊடாக போகணும். ஆகவே இந்த பிரசங்கத்தினுடைய காரியத்துக்கு முன்பதாக எனக்கு வந்து நான் அதாவது நைட்டு போகக்கூடிய நேரத்தில் ரொம்ப என்னை அறியாத ஒரு பலவீனம், என்னை அறியாத, அதாவது ஒரு ரெஸ்டிங் எடுத்தா தான் அடுத்த பிரசங்கத்துக்குரிய காரியத்துக்குள்ள போக முடியும் என்கின்ற ஒரு பலவீனம், உண்மையிலே பலவீனம். அந்த இரவெல்லாம் நான் எப்படி உட்காந்து நான் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நான் இதை ஆயத்தப்படுத்த போறேன்னு சொல்லி பிரசங்கத்துக்குரிய காரியத்தை எடுக்க ஆரம்பிச்சு பாருங்க. என்னை அறியாத ஒரு பலம் எங்கிருந்து வந்து தெரியாது. 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து இது அது எனக்கு அப்படி யோசனை போயிட்டே இருக்கு. ஐயோ, ஏதாச்சும் ஒரு 4 பாயிண்ட் தானே எடுக்கணும். இது இவ்வளோ விஷயமாக ஆண்டவராகிய தேவன் பேசிக்கொண்டே வருகிறார். ஒரு காரியத்துல கர்த்தராகிய தேவனுடைய விஷயத்துல உற்சாகமா நீங்க செஞ்சு பாருங்களேன், உங்களுடைய வழிகள் எல்லாம் தானாய் திறக்கப்பட ஆரம்பிக்கிறது பாப்பி. நிறைய ஓப்பனிங்ஸை கர்த்தராகிய தேவன் தருகிறது பாப்பி. இதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். தெளிவான பார்வை நம்முடைய பார்வையாக இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் செய்யும் எல்லா விதமான பிரயாசங்களுக்கும் உரிய நிறைவான பலன்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய உள்ளத்தின் கதவுகளை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து நாம் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும், நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தருணங்கள், நம்முடைய நாட்களையும் நம்முடைய நாளிகைகளையும் வீணடிக்காத அளவிற்காக கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாய் நம்முடைய நிலைகளை
ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கும்படிக்காக நம்முடைய உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். கர்த்தர் பேசி சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தின் அடிப்படையில், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால, உம்முடைய பரிசுத்தமுள்ள கிருபையினால, உம்முடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்கள்னால என்னுடைய மனதின் நினைவுகளை மாறப்பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ மை ஃபாதர். உம்முடைய பரிசுத்தமுள்ள சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கப்பட, உம்முடைய பரிசுத்தமுள்ள இரக்கம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கப்பட எங்களுக்கு கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய உள்ளங்களை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேங்க்யூ. காலங்களும் தருணங்களும் உனக்காய் நிற்பதில்லை. காலங்களும் தருணங்களும் உனக்காய் நிற்பதில்லை. செலவழித்த ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை. செலவழித்த ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை. அதனால் உம் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மகனே. ஒரு தருணம் இது போல மறுமுறை வந்திடுமோ அறியாய். உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. கர்த்தர் கொடுத்த இந்த நாளை பிரயோஜனப்படுத்துங்கள். கர்த்தர் இந்த நாள் கொடுத்த இந்த நாள் திரும்ப இதே மாதிரி ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாது. இதே மாதிரியான ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே வராது. இந்த நேரத்தை பயன்படுத்துவோம். இந்த நேரத்தில் என்ன காரியத்தை கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோமோ அவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே, கிருபையை தாங்க ஆண்டவரே. கற்று கற்று அவைகளை நான் பெரிதாவாக அவைகளை நான் வீணடித்து விடாத அளவிற்காக அவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிரயோஜனப்படுத்த, அவைகளினுடைய வாழ்க்கையிலே நான் அபியாசப்படுத்த எனக்கு நீர் கிருபையை தாரும் என்ற வாய்களை திறந்து கேட்பீங்களா? இந்த எல்லா விதமான ஒரு தெளிவான ஒரு மனம், தெளிவான ஒரு பார்வை என் பார்வையாய் காணப்பட வேண்டும். என் கண்கள் உம்மையே நோக்கக்கூடியதாக, என்னுடைய நினைவுகள் எல்லாவற்றிலும் உம்மையே நான் சிந்திக்கக்கூடியவனாக, உன் விருப்பம் அறிந்து செயல்படும் ஒரு மனிதனாக, உம்முடைய விருப்பத்திற்கு புறம்பான காரியத்தின் ஊடாக கடந்து போகாதவனாக, நீர் எதை என்னுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கிறீரோ அவைகளை மட்டும் நோக்கி பிரிதொன்றையும் நோக்காத அளவிற்காக என்னுடைய மனம் உம்மோடு கூட இசைய எனக்கு கிருபையை தாரும். உம்முடைய மகிமையை பெற என்னுடைய நடைகளிலே என்ன தடை உண்டாக்க இருக்கிறது? எவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுடைய உயர்வுக்கு தடையாய் என் நடைகளிலே மெய்யாகவே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மைகளை நான் பார்க்கிறேன் அப்பா. அவைகளை விட்டு விலக ஏற்ற கிருபைகளை எனக்கு தாரும், ஏற்ற இறக்குகள் எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே எவைகளை கற்பித்து தந்ததோ அவைகளிலே ஒன்றையும் நாங்கள் இழந்து போகாத அளவிற்காக அவைகளின்படி நாங்கள் வாழ, அவைகளின்படி நாங்கள் ஓட, அவைகளின்படி நாங்கள் உழைக்க, அவைகளுக்கேற்ற பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களுடைய மனம் விரும்புகிறது நாங்கள் செய்யாமல் எங்கள் தேவனாகி கர்த்தருடைய மனதை கர்த்தாவை சந்தோஷப்படுத்தும் மக்களாக எங்களுடைய நிலைகள் காணப்பட ஏற்ற கிருபைகளை இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒருபோதும் சத்துருவினால் திருடப்பட்டு போய்விடாத அளவிற்காக
100 மடங்கான பலன்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே இவைகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே விளைவிக்கும் பயிர்களாய் காணப்பட கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவான பலன்களை தந்து நிறைமேனி உள்ள ஒரு மக்களாக விளங்கி உம் ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.